மதுரை அருகிலுள்ள ஒரு சிறிய நகரத்தில் ஸ்ரீ அம்மா பரோட்டா ஸ்டால் என்ற கடை மிகவும் பிரபலமாக இருந்தது. அந்த கடையின் உரிமையாளர் 38 வயதான கலாவதி. மாநிறம், நீண்ட கூந்தல், மல்லிகைப்பூ வாசனை, எப்போதும் முகத்தில் அமைதியான புன்னகை. வயது 38 என்றாலும் அவளை பார்த்தால் 30 வயதை கூட தாண்டவில்லை என்று பலர் சொல்லுவார்கள். கலாவதியின் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஊருக்கு வருவார். பணம் குறையவில்லை, ஆனால் அன்பு குறைந்திருந்தது. பகலில் தூக்கம், மாலையில் கடை வேலை, இரவில் தனிமை, இதுதான் அவளது வாழ்க்கை. ஒரு நாள் மாலை கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அப்போது ஒரு புதிய இளைஞன் கடைக்குள் வந்தான். வெள்ளை சட்டை, கருப்பு ஜீன்ஸ், நல்ல உயரம், கவர்ச்சியான முகம். அவனுடைய பெயர் கார்த்திக், 32 வயது. அருகில் உள்ள மோட்டார் ஷோரூமில் வேலைக்கு சேர்ந்திருந்தான். அக்கா, 2 பரோட்டா, ஒரு ஷால்னா. சரி தம்பி என்று புன்னகையுடன் பதிலளித்தாள் கலாவதி. சாப்பிட்ட பிறகு பணம் கொடுத்துவிட்டு சென்றான். ஆனால் செல்லும்போது அவளது முகத்தை ஒரு கணம் திரும்பி பார்த்தான். அந்த பார்வை கலாவதியின் மனதில் ஏதோ ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தியது. அடுத்த நாள் மீண்டும் வந்தான். 3வது நாள் மீண்டும் வந்தான். இப்போது அவன் கடையின் நிரந்தர வாடிக்கையாளனாக மாறிவிட்டான். இவ்வளவு நாள் எங்கே இருந்தீங்க என்று ஒரு நாள் கேட்டாள் கலாவதி. இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதான் தினமும் வர்றீங்களா? பரோட்டா நல்லா இருக்கு, அதனால் என்று சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. கார்த்திக் வந்ததால் கலாவதியின் முகத்தில் தானாகவே ஒரு மகிழ்ச்சி தோன்றும். கலாவதி அருகில் வந்தால் கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடிக்கும். இருவரும் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை, ஆனால் உணர்ந்தார்கள். ஒரு நாள் கடை மூடிய பிறகு கனமழை பெய்தது. கலாவதி கடையின் ஷட்டரை இழுத்து மூடிக்கொண்டிருந்தாள். அப்போது கார்த்திக் பைக்குடன் வந்தான். இன்னும் வீட்டுக்கு போகலையா? மழை நிற்கட்டும் என்று காத்திருக்கிறேன். நான் கொண்டு போகிறேன். வேண்டாம், மழை அதிகமாக இருக்கு. சில நொடிகள் தயங்கினாள், பிறகு சம்மதித்தாள். பைக்கில் ஏறியபோது பல வருடங்களுக்கு பிறகு வேறு ஒருவரின் அருகாமையை அவள் உணர்ந்தாள். மழைத்துளிகள் முகத்தில் பட்டன. காற்று சேலையை அசைத்தது. கார்த்திக் மெதுவாக பைக்கை ஓட்டினான். அந்த பயணம் வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் இருவருக்கும் அது மறக்க முடியாத நினைவாக மாறியது. அதன் பிறகு இருவரும் அதிக நேரம் பேச ஆரம்பித்தனர். காலை வணக்கம், இரவு வணக்கம், சிறிய சிறிய செய்திகள், சிரிப்புகள், குறும்புகள். மெதுவாக நட்பு காதலாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு நாள், உங்களுக்கு தனிமையா தோணுதா என்று கேட்டான் கார்த்திக். கலாவதி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். தோணும். ரொம்பவா? சில நேரம் தாங்க முடியாத அளவுக்கு என்று மெதுவாக சொன்னாள். அவளது குரலில் இருந்த சோகத்தை கார்த்திக் உணர்ந்தான். அன்றிரவு கார்த்திக்கால் தூங்க முடியவில்லை. அவளை நினைத்து கொண்டே இருந்தான். அவளது புன்னகை, அவளது குரல், அவளது கண்கள் எல்லாமே அவன் மனதை நிரப்பியிருந்தன. சில நாட்களுக்கு பிறகு கலாவதியின் பிறந்த நாள். அதை யாருக்கும் தெரியாது. ஆனால் கார்த்திக் தெரிந்து வைத்திருந்தான். ஒரு சிறிய கேக்கும் ஒரு ரோஜா பூவும் வாங்கி வந்தான். ஹாப்பி பர்த்டே என்று கொடுத்தான். அதை பார்த்ததும் கலாவதியின் கண்கள் கலங்கின. ஏனென்றால் பல வருடங்களாக யாரும் அவளது பிறந்த நாளை நினைவில் வைத்திருக்கவில்லை. ஏன் இவ்வளவு நல்லவனாயிருக்கீங்க என்று கேட்டாள்.
நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக என்று பதிலளித்தான். அந்த பதில் நேராக அவளது இதயத்தை தொட்டது. அந்த நாளிலிருந்து இருவரின் உறவு இன்னும் நெருக்கமானது. காதலை சொல்லாமல் காதலித்தார்கள். பார்வையால் பேசினார்கள். புன்னகையால் புரிந்து கொண்டார்கள். ஒருவரின் வரவை மற்றொருவர் எதிர்பார்த்தார்கள். ஒரு மாலை, கடை மூடிய பிறகு கடையின் பின்புறம் இருந்த சிறிய தோட்டத்தில் இருவரும் அமர்ந்திருந்தனர். நில ஒளி அழகாக பரவியிருந்தது. மல்லிகைப்பூ வாசனை காற்றில் கலந்திருந்தது. அப்போது கார்த்திக் மெதுவாகச் சொன்னான், கலாவதி, சொல்லுங்க, நான் உங்களை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் அமைதியாக நின்றாள். இதயம் வேகமாக துடித்தது. கார்த்திக் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் உங்களை காதலிக்கிறேன், கலாவதியின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அவள் உடனே பதில் சொல்லவில்லை. நில ஒளியில் அவளது முகம் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. கார்த்திக், நம்ம வாழ்க்கை அவ்வளவு சுலபமில்லை. எனக்கு தெரியும். நான் உங்களை விட வயசில் பெரியவள். அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஊர் என்ன சொல்லும்? ஊர் எப்போதும் ஏதாவது சொல்லும் என்று சிரித்தான். ஆனால் கலாவதிக்கு அது சிரிப்பிற்குரிய விஷயமாக தோன்றவில்லை. அவள் வாழ்க்கை ஏற்கனவே பல காயங்களை சந்தித்திருந்தது. இன்னொரு காயத்தை தாங்கும் சக்தி அவளுக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அடுத்த சில நாட்கள் இருவரும் வழக்கம் போல பேசினாலும் காதல் பற்றிய பேச்சு இல்லை. ஆனால் மௌனம் கூட சில நேரங்களில் காதலை விட அதிகமாக பேசும். கார்த்திக் தினமும் கடைக்கு வந்தான். கலாவதி அவனுக்கு பிடித்த சால்னாவை தனியாக வைத்தாள். அவன் வந்தவுடன் ஒரு புன்னகை. அவன் கிளம்பும்போது ஒரு பார்வை. அவ்வளவுதான். ஆனால் அந்த சிறிய விஷயங்களே அவர்களது நாளை அழகாக்கின. ஒரு நாள் இரவு, கடை மூடப்பட்ட பிறகு கலாவதி கணக்கு புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென மின்சாரம் போய்விட்டது. கடை முழுவதும் இருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரு? நான் தான், கார்த்திக்கின் குரல். அவள் நிம்மதி அடைந்தாள். பயந்துட்டீங்களா? கொஞ்சம், நான் இருக்கேன். அந்த 3 வார்த்தைகள் அவளது இதயத்தை அமைதிப்படுத்தின. மொபைல் டார்ச் ஒளியில் இருவரும் அமர்ந்திருந்தனர். வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது. காற்றில் மண்ணின் வாசனை. அந்த நேரம் மிகவும் அழகாக இருந்தது. உங்களுக்கு நான் முக்கியமா என்று மெதுவாக கேட்டான் கார்த்திக். கலாவதி அவனை பார்த்தாள். சில நொடிகள் அமைதி. பிறகு மெதுவாக சொன்னாள், ஆமாம். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கு உலகமே கிடைத்த மகிழ்ச்சியை தந்தது. அதன் பிறகு அவர்களது உறவு இன்னும் ஆழமானது. காலை எழுந்தவுடன் முதல் செய்தி, இரவு தூங்குவதற்கு முன் கடைசி செய்தி. சிறிய சண்டைகள், அழகான சமாதானங்கள், குறும்பான பேச்சுகள். இருவரின் வாழ்க்கையிலும் மீண்டும் வசந்தம் வந்தது போல இருந்தது. ஆனால் சந்தோஷம் நீண்ட நாட்கள் அமைதியாக இருக்கவில்லை. ஊரில் சிலருக்கு இந்த நெருக்கம் தெரிந்தது. பொரோட்டா கடையாரி அந்த இளைஞனுடன் ரொம்ப நெருக்கமாயிருக்கலாம். வயசு பார்க்காம காதலா என்று பேச ஆரம்பித்தார்கள். அந்த வதந்திகள் மெதுவாக பரவின. கலாவதியின் மனம் உடைந்தது. ஒரு மாலை, கடை பின்புறத்தில் அவள் தனியாக அமர்ந்திருந்தாள். கண்களில் கண்ணீர். அப்போது கார்த்திக் வந்தான். ஏன் அழுறீங்க? எல்லாரும் நம்ம பற்றி பேசுறாங்க. பேசட்டும். உங்களுக்கு எளிது, ஆனால் எனக்கு முடியல. கார்த்திக் அமைதியாக அவள் அருகில் அமர்ந்தான்.
கலாவதி வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்காக வாழ முடியாது. ஆனா உங்க சந்தோஷம் முக்கியம். அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் அவளது மனதில் ஆழமாக பதிந்தன. சில வாரங்கள் கழித்து வெளிநாட்டில் இருந்த கணவர் ரமேஷ் திடீரென ஊருக்கு வந்தார். இந்த செய்தி கலாவதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இப்போது அவளது மனம் மாறியிருந்தது. பல வருடங்களாக வெறுமையாக இருந்த இதயத்தில் கார்த்திக் இடம் பிடித்திருந்தான். ரமேஷ் வீட்டுக்கு வந்த முதல் நாளே அவளது மாற்றத்தை உணர்ந்தார். என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லை. நீ பழைய மாதிரி இல்ல. அவள் அமைதியாக இருந்தாள். உண்மையை சொல்ல முடியவில்லை, பொய் சொல்லவும் முடியவில்லை. அந்த இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. ஒரு பக்கம் கடமை, மற்றொரு பக்கம் காதல். இரண்டிற்கும் நடுவில் சிக்கி தவித்தாள். ஜன்னல் வழியாக நிலவை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும். இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது? அந்த இரவு முழுவதும் கலாவதிக்கு தூக்கம் வரவில்லை. ரமேஷ் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவளது மனம் வேறு எங்கோ இருந்தது. கடை முன்பு நின்று சிரித்து கொண்டிருந்த கார்த்திக்கின் முகம் நினைவுக்கு வந்தது. அவன் பேசிய வார்த்தைகள் காதில் ஒலித்தன. உங்க சந்தோஷம் முக்கியம். அந்த வார்த்தைகள் அவளை இன்னும் அதிகமாக குழப்பின. அடுத்த நாள் காலை வழக்கம் போல் கடையை திறந்தாள். ஆனால் முகத்தில் பழைய உற்சாகம் இல்லை. கார்த்திக் வந்தான். அவளை பார்த்தவுடன் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தான். என்னாச்சு? அவர் வந்திருக்காரு. கார்த்திக்கின் முகம் சற்று மாறியது. சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக புன்னகைத்தான். சரி, அவ்வளவுதான் சொன்னான். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்குள் எவ்வளவு வலி இருந்தது என்பதை கலாவதி உணர்ந்தாள். அதன் பிறகு சில நாட்கள் இருவரும் மிகவும் குறைவாக பேசினர். கார்த்திக் கடைக்கு வந்தாலும் வழக்கம் போல நீண்ட நேரம் தங்கவில்லை. சாப்பிட்டு விட்டு அமைதியாக சென்று விடுவான். அவன் விலகிச் செல்வதை கலாவதியால் தாங்க முடியவில்லை. ஒரு மாலை கடை மூடப்பட்ட பிறகு கார்த்திக் வெளியே செல்ல முயன்றான். கொஞ்சம் நில்லுங்க என்று அழைத்தாள் கலாவதி. அவன் திரும்பி பார்த்தான். என்ன? நீங்க ஏன் இப்படி விலகுறீங்க? வேற என்ன செய்யணும்? கார்த்திக், நான் உங்க வாழ்க்கைய கஷ்டப்படுத்த விரும்பல. அவனுடைய குரல் நடுங்கியது. நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கலாவதியின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. எனக்கு சந்தோஷம் எங்க இருக்குன்னு தெரியுமா என்று கேட்டாள். கார்த்திக் அமைதியாக நின்றான். நீங்க வர்ற நேரத்துக்காக காத்திருக்கிறதுல, நீங்க சிரிக்கிறத பார்க்கறதுல, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையில. அவளது குரல் உடைந்தது. கார்த்திக்கின் கண்களும் கலங்கின. அதே நேரத்தில் கடை வாசலில் ஒரு நிழல் நின்றது. இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே ரமேஷ் நின்றிருந்தார். கலாவதியின் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டாரா? அவள் பயத்தில் நடுங்கினாள். ரமேஷ் மெதுவாக உள்ளே வந்தார். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. பிறகு அவர் கலாவதியை பார்த்து சொன்னார், உனக்கு அவன் மீது காதல் இருக்கா? நேரடியான கேள்வி. கலாவதியால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவளது கண்கள் உண்மையை சொல்லிவிட்டன. ரமேஷ் ஆழமாக மூச்சு விட்டார். நான் பல வருடங்களா உன்னை தனியா விட்டுட்டேன். பணம் அனுப்பினேன், வீடு கட்டினேன். ஆனா கணவனா இருக்க வேண்டிய நேரத்துல உன் பக்கத்துல இருக்கல. கலாவதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது.
நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் என்று அமைதியாகச் சொன்னார். ஏன்னா தவறு முழுக்க உன்னோடது இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டதும் கலாவதி அழ ஆரம்பித்தாள். கார்த்திக் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக வெளியே செல்ல முயன்றான். அப்போது ரமேஷ் அவனை அழைத்தார். கார்த்திக். அவன் திரும்பி பார்த்தான். அவளை காயப்படுத்தாதே. அதுவே அவர் சொன்ன ஒரே வார்த்தை. சில மாதங்கள் கழித்தன. வாழ்க்கை மெதுவாக புதிய பாதையில் நகர்ந்தது. ஊரார் பேசினார்கள், கிசுகிசுக்கள் பரவின. ஆனால் காலம் எல்லாவற்றையும் மெதுவாக அமைதிப்படுத்தியது. ஒரு மாலை புதிய பெயர் பலகை கடை முன்பு மின்னியது. கலாவதி பரோட்டா ஹவுஸ். கடையின் ஒரு பக்கத்தில் கலாவதி, மற்றொரு பக்கத்தில் கார்த்திக். இருவரும் சேர்ந்து வாடிக்கையாளர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். சூரியன் மறையத் தொடங்கியது. கடை முன்பு விளக்குகள் ஒளிர்ந்தன. கலாவதி கார்த்திக்கை பார்த்தாள். அவன் அவளை பார்த்து சிரித்தான். பல வருட தனிமைக்கு பிறகு அவளது இதயம் இறுதியாக அமைதியை கண்டது. காதல் சில நேரங்களில் எதிர்பாராத இடத்தில் மலரும். ஒரு பெரிய மாளிகையில் அல்ல, ஒரு சிறிய பரோட்டா கடையின் சூடான அடுப்பருகிலும் மலரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.